பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். செப்பனியா 3வது அதிகாரம் 15வது வசனம். கர்த்தர் உன் நடுவில் இருக்கிற இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தாங்க சொல்றாரு. மகனே மகளே, தீங்கான காரியங்கள் உங்க வாழ்க்கையில் இனிமேல் வரப்போறது கிடையாது. ஏன்னா நான் உன் கூட தான் இருக்கேன். உன்னை நான் பாதுகாத்துக் கொள்றேன். எந்த பிரச்சனையும் எந்த பாடுகளும் எந்த போராட்டமோ உன்னை நெருங்காதுமா. ஏன்னா உனக்காக மறித்து ரத்தம் சிந்தி உன்னை பாவத்திலேருந்து நான் மீட்டெடுத்துட்டேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தாங்க சொல்றாரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நீங்க யாருக்கும் தெரியாம போன்ல ஒரு பாவம் பண்ணிட்டு இருக்கலாம், டிவியில ஒரு பாவம் பண்ணிருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா ஒரு பாவம் பண்ணிட்டு இருக்கலாம், சில ரகசிய பாவங்கள், சில அடிமைதன பாவங்களும் உங்க வாழ்க்கையில இருக்கலாம். ஆனா அந்த பாவத்துல இருந்து இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை கிடைக்குமா? நீங்க பாவிகள் கிடையாது, நீங்க பாவம் செய்யற பிள்ளைகள் கிடையாது, நீங்க ஏசப்பாவின் பிள்ளைகள் சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து தாங்க சொல்றாரு. ஏசப்பா உங்களுக்கு ரட்சிப்பு தரத்துக்கு தயாரா தாங்க இருக்காரு. இன்னைக்கு உங்க பாவத்துக்கு நீங்க மனம் திரும்பினீங்கன்னா நிச்சயமா நீங்க ரட்சிப்பை பெற்றுக்கொள்வீங்க. ஆண்டவர் சொல்றாரு, இனி தீங்க நீ காணாதிருப்பையாமா, நான் உன் நடுவுல இருக்கணுமா. ஏசப்பா நம்ம நடுவுல இருக்காருன்னா நம்ம ஏசப்பா கூட இருக்கணும். நீங்க டெய்லியும் பைபிள் படிச்சு டெய்லியும் ப்ரேயர் பண்ணி ஆவிக்குரிய ரிலேஷன்ஷிப்ல நீங்க இருக்கும்போது நிச்சயமா உங்க பாவத்தை நீங்க ஜெயிக்க முடியும்.